பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் நமக்கு செய்கிற ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யோபு இப்படியாக சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, வாசிங்க அந்த வேத வசனத்தை. யோபு 42ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனை நல்ல அறிந்த ஒரு மனிதனாக யோபு வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். யோபினுடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவரே சொல்லுகிறார், யோபுவை போல் இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த ஒரு மனிதன் இல்லை என்று சாத்தானிடத்திலே யோபுவை பற்றி தேவன் சொல்லுகிறதை யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் வாசிக்க முடியும். வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் பாருங்க, யோபுவை போல இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் அறிந்திருந்தார். ஆனால் கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்தவன் பூமியிலே யோபுவை போல ஒருவனும் இல்லை. தேவனை அறிந்தவன் பாருங்க, அவன் அழகா சொல்றான், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய செயலை அவன் அறிந்திருக்கிறான். தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் என்பதை யோபு அறிந்திருக்கிறான். யோபுவை தேவன் அறிந்திருக்கிறார். தேவனும் யோபுவை குறித்து சொல்லுகிறார், யோபுவும் தேவனை குறித்து சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அறிந்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ்கிற மேலான அனுபவம் என்பது கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ வேண்டும். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிப்பதே கிறிஸ்துவின் மேலான அனுபவமாக இருக்கிறது. தேவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று பார்க்கிறோமா? அதான் மேலான அனுபவம். யோபுனுடைய நிலைமை மிக மோசமானதாக இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்த போதும், எல்லாவற்றிலும் அவன் பாதிக்கப்பட்ட போதும், சோர்வடைந்த போதும், தேவனை குறித்த அறிவு மாத்திரம் அவனுக்கு மேலான அனுபவத்தை காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அவன் தேவனோடு வாழ்ந்த அனுபவத்தை காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, யோபினுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். யோபினுடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யோபினுடைய உறவினர்கள் கைவிட்டார்கள். யோபினுடைய நண்பர்கள் அவனை கைவிட்டார்கள். அவன் நிலைமை மிக மோசமாக இருக்கும்போது தேவனை அவன் எப்படி சொல்லுகிறான் பாருங்க, தேவனை எப்படி பார்க்கிறான் பாருங்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் செய்ய வல்லவர்ன்னு சொல்றார். யோபு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். தேவனுடைய செயலை குறித்து யோபு நன்கு அறிந்திருந்தார். ஆனால் யோபினுடைய செயலை குறித்தும் தேவன் நன்கு அறிந்திருந்தார் என்ற இந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் போது யோபு இந்த உலகத்திலே பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் தேவனோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். நாம் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற விதம் எப்படி இருக்கிறது? தேவனை ஆராதிக்கிற விதம் எப்படி இருக்கிறது? நாம் தேவனை ஆராதிப்பதற்காக மாத்திரமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியவர்கள். தேவனோடு கூட தேவனுடைய உதவியும் தேவனுடைய வல்லமையும் நம்ம அனுபவித்து அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம படைக்கப்பட்டவர்கள். அதனால நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே
தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே, நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனுக்கு ரொம்ப லேசான காரியங்க. நம்முடைய தேவையை ஆண்டவர் ஈஸியாக சந்திச்சுட்டு போயிடுவார். பலமுள்ளவனுக்கு ஆகிலும், போன வாரம் பார்த்தது போல பலனற்றவர்களுக்கு ஆகிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம் இல்லையா? அவர் நேர்த்தியாக செய்வார். அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிறவர், சிறப்பாய் செய்கிறவர். உங்களுக்கு நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் முதல் மனிதன் தேவனை விட்டு பாவம் செய்து தன்னுடைய தேவைக்காக அலையிறதை பார்க்க முடியுது வேதத்தில். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளையும் குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்த வரையிலும் அவங்களுடைய தேவைகளை குறித்தோ அவங்களுடைய காரியங்களை குறித்தோ அவர்கள் அறிந்து கொள்ள அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் எல்லாவற்றையும் புசித்து அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் இருந்தார்கள். அவங்க தேவையை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது. நாளைக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இருந்த வரையிலும் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்குன்னு அவர்கள் முயற்சியில், அவர்களுடைய அன்றாட வாழ்வில், தன்னுடைய முயற்சியில் எதையும் அவர்கள் தேடி போல தேவன் கொடுத்ததை புசித்து தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்ததுனால அவர்கள் கண் திறக்கப்பட்டு நிர்வாணிகளான போதுதான் அவர்கள் தன் தேவையை அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். முதல் மனிதன் தேவையை அறிஞ்சுகிறான். என்ன தேவை அறிந்துகிறாங்கன்னா, நிர்வாணியாக இருப்பதை பார்த்து ஒருவர் வெட்கப்படுகிறார்கள். ஐயோ, நம்ம நிர்வாணியாக இருக்கிறோம். இப்போ முதல்ல அந்த நிர்வாணத்தை மூடுகிற தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும். என்ன பண்ணுறது? முதல்ல நிர்வாணத்தை மூடுகிற தேவையை அறிந்தவனாக முதல் மனிதன் காணப்பட்டான்னு பார்க்குறோம். பாருங்கள், அவன் தன் தேவையை அறிந்துகிறான். ஃபஸ்ட்டு அதுதான். எப்போ தேவனுடைய வார்த்தையை மீறி இல்லையா கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தையை மீறினார்களோ அப்பொழுது அவர்கள் தேவை என்பதை அறிகிறார்கள். முதல் தேவை என்னன்னா, இப்போ நம்ம நிர்வாணியாக இருக்கிறோம், இதை மூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இந்த நிர்வாணத்தை மறைப்பதன் தேவை என்ன பண்ணுறது? ஏதோ தோட்டத்தில் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அத்தி இலைகளை பறைத்து கொண்டு வந்து அதை தேய்த்து தன் அரைக்கச்சைகள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? மூடுறாங்க. தன் தேவையை அவங்க பூர்த்தி செய்கிறத பார்க்க முடியுதாங்க ஏதோ தோட்டத்தில். ஆனால் அவங்க பூர்த்தி செய்த அந்த காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு இலைகளை தேய்த்து மூடுகிறார்கள். இலையினுடைய காரியம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு இலை எடுத்துக்கிட்டான்னா இந்த விலையை எப்படிப்பட்டது? ஒரு இலையை அதை மரத்திலிருந்து பறித்து விட்டாலே அது சீக்கிரத்தில் வாடி போகக்கூடிய ஒன்று இல்லையா? அது வெயில் வந்தால் இன்னும் சுத்தமாக காஞ்சே போயிடும். அப்போ அந்த ஆடைக்காக அவங்க அன்றாட வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அது எவ்வளோ நேரம் அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிற முயற்சி அதுதான். இன்றைக்கும் மனுஷர்களுடைய பிரயாசங்கள் பாருங்கள், இன்றைக்கும் மனுஷன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தற்காலிகமானதாக தான் இருக்குது. அன்றாட செய்வணும். அவன் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அலையணும். காலையிலேருந்து உடனே கவலைப்படணும். ஐயோ, இன்றைக்கி அத்தி மரம் எங்கே இருக்கும்? அத்தி இலையை காலியாகி போச்சு. அவன் தேய்த்து அத்தி மரம் இலையே காலி ஆயிரும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆனால் தேவன் அவனுடைய தேவை அறிந்தவர். தேவன் அவனை அறிந்து பாருங்க, தேவன் அவர்களுக்கு தோல் உடையை உடுத்துகிறார். நீ வாசித்து பாருங்கள், தோல் உடையை உடுத்துகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவங்களும் அத்தி இலையை தேய்த்தார்கள், ஆனால் அவர்களுக்கு தேவன் தோல் உடையை உடுத்துறதை நம்ம 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடியுது பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களோ அத்தி இலையை தேய்த்து அதை அறுத்து என்ன பண்ணாங்கன்னா உடை உடுத்தினாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கும் மனிதன் ஒரு காரியத்தை செய்வதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். மனிதன் அறிந்தது என்ன, தேவன் அறிந்தது என்ன? மனிதனை பாருங்கள், அவங்க அந்த நிர்வாணி ஆகும்போது, நான் அந்த வசனத்தையும் வாசிடுறேன். இவன் நீங்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய
7வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, முதல்ல அறியறது அவங்க நிர்வாணின்னு தான் அறிகிறாங்க. அதுக்கு முன்னாடி தன்னுடைய தேவைக்காக எதையும் அவங்களால அறிந்து கொள்ளலை. ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே தேவன் கொடுத்துருந்தார். காலையில் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு அவங்க இஷ்டம் போல் சாப்பிட்டாங்க. இந்த மரத்தை கனியை சாப்பிட்லாம், அந்த மரத்தை கனியை சாப்பிட்லாம், நிறைய கனிகள் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வகையான கனிகளை அவங்க சாப்பிட்ருக்கலாம், புசித்திருக்கலாம். எவ்வளோ ஒரு இன்பமான வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தன் தேவையை குறித்து அறிந்தவன் அல்ல மனிதல்ல முதல்ல. ஆனால் இங்கே எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷன் போகிறானோ அந்த இடத்துல தான் தன் தேவையை அவன் அறிந்து கொள்ளுகிறவனாக காணப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், முதல்ல அவர்கள் அறிந்தது என்ன? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தேய்த்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அவங்க அத்தி இலை தேய்த்தறாங்க. மனுஷன் அறிந்து கொள்றதே எப்படின்னா அழிஞ்சு போகக்கூடியது தான். அது அழியாததெல்லாம் இல்லை. பாருங்கள், இலை எவ்வளோ நேரம் தாங்கும்? காஞ்சி போயிடும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்படி தான் அழிஞ்சு போகிற பொருளுக்காக இன்றைக்கி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப பிரயாசங்களை படுறதை பார்க்குறோம். அழியாத நித்தியமான அழிந்து போகும் பொருளுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அலையக்கூடாது. தேவன் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு சொல்கிறார், அழியாத நித்தியம், அழியாத பொருளுக்காக, அழியாத ஆத்துமாவுக்காக. ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? இல்லையா? அழிஞ்சு போயிடும். இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றார். அப்போது இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம், மனிதர்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் அழிந்து போகக்கூடிய, கெட்டு போகக்கூடிய ஒரு காரியத்துக்காக தான் பிரயாசப்படுறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம என்ன அறிஞ்சு வச்சுருக்கிறோம்? எதை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம்? மேலான அனுபவங்களை தேவனை அறிந்திருக்கிறோமா? தேவன் எவ்வளோ நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோமா? தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை முழுமையாக அறிந்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், அது நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல என்பதை இந்த அத்தியலையிலே நம்ம பார்க்க முடிகிறது. முதல் மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு தான். பெருசாக ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் மனிதர்களுக்கு சிறப்பாக கொடுக்க அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியுது எதை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் யோபு சொல்கிறாரு, அப்படி தேவனை அறிந்ததுனால தான் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்கிறார் யோபு. யோபு இதை நல்லா அறிந்திருந்தார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது? தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிறவர் என்று பிரசங்கி சொல்றார். நேர்த்தியாய் செய்கிறவர். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் படுற பிரயாசங்கள் எல்லாம் நாளைக்கு அழிஞ்சு போகக்கூடியது தான். அது எல்லாமே அழிஞ்சிரும், உலகத்தோடு முடிஞ்சிடும் இல்லையா? முதல் மனுஷனே நிர்வாணியான்னு சொன்ன போதே அவன் அந்த அத்தி இலை தான் தேய்த்தான். அந்த இலை எவ்வளோ நாள் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வெயில் அடித்தா காஞ்சிரும், காஞ்சி தன்னால் கொட்டி போயிடும். இப்படி தான் இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு அத்தி இலை போல அவன் பிரயாசங்கள் இல்லையா? ஆனால் தேவன் பாருங்க எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், அவர் அன்பு உள்ள தேவன் இல்லையா? தேவை குறித்து இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. அவர் சகலத்தையும் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வார். சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் அவர். அவருடைய வல்லமை இன்றைக்கும் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுக்க முடியும். தேவனை அறிகிற அந்த அறிவு தான், அந்த அனுபவம் தான் கிறிஸ்துவின் மேன்மை எடுத்து காட்டுகிறது. நீங்கள் கிறிஸ்துவில் வாழ்கிறதை காட்டுகிறது. கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நீங்கள் வாழ்கிற அந்த மேன்மை எடுத்து காட்டுகிறது. நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வாழ்வது, நீங்கள் தேவனோடு கூட வாழ்வது. அப்போ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். யோபை போல ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர்களுக்கு அந்த அத்தியிலே காஞ்சி போயிருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவர் மனுஷன் மீறியும் தவறு செஞ்சோம் இல்லையா? அவர் கேட்கும்போது ஏன் இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், சரியா நாங்கள் சாப்பிட்டது தப்பு தான் சொல்லி கூட தப்பு கூட ஒத்துக்கல பாருங்கள். ஆதாமை ஏன் இதை புசித்த என்றால், ஏவாள் தான் இதை கொடுத்தா புசித்தேன், நீ என்னோடு கூட இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீ தான் கொடுத்தா அப்படின்றா. அவளை கேட்டால் சர்பம் என்னை வஞ்சித்தது. அப்போது தேவன் இவ்வளோ மிகப்பெரிய மனிதன் கீழ்ப்படியாமல் போன இடங்களில் கூட தேவன் நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் அந்த இடத்துல சர்வல்லமுள்ள கர்த்தர் பாருங்க, ஒரு தோலை என்ன பண்ணியிருக்கிறாரு
இல்லையா? சிலர் இது ஆட்டுத்தோல் என்று சொல்லுகிறார்கள், மிருகத்தினுடைய தோல் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே தேவன் அவர்களுக்கு தோல் உடையை உடுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை உடுத்துறார் பாருங்க, எவ்வளோ நல்லவர். இப்போ மனுஷர்களாகிய நாம அறிந்து கொள்றதுக்கும், நம்முடைய தேவையை அறிந்து கொள்றதுக்கும், தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. அதனால இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்றார் இயேசு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போது நன்மையானவைகளை, நல்லவைகளை, சிறந்தவைகளை தருவது நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை தருவது நிச்சயம் அல்லவா? இப்போ யோசிங்க, நீங்க தேடுறது நல்லா இருக்குமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது சிறந்ததா இருக்குமா? இன்னைக்கு மனுஷன் தன் தேவைக்காக எதையாவது ஒன்று பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்லி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனிதனுக்கு எது சிறந்தது என்பதை மனிதனை படைத்த தேவனுக்கு தான் தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும், இல்லையா? நான் சொல்லுவது போல ஆராதனை செய்வதற்காகவோ இல்லாவிட்டால் நம்ம அவரை பாடல் பாடி துதிப்பதற்காக மாத்திரமே தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல, இல்லையா? அவரோடு கூட நம்ம வாழ்வதற்கு, அவர் யார் என்பதை நம்ம முழுமையாக அறிந்து கொள்வதற்கு தான் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோபு சர்வ வல்லமை உள்ள தேவனை அவன் நல்லா அறிந்து வைத்திருந்தான். தேவனை அறிந்து வைத்திருக்கிற ஒரு அறிவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த மனுஷன், எல்லா மனிதரை காட்டிலும் அவன் தேவனுக்கு பயந்தவனும் உத்தமனும், இல்லையா, உண்மை உள்ள ஒரு மனுஷனா அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று ஆண்டவர் அவனை அறிந்து வைத்திருந்தார். ஆனால் அந்த ஆண்டவரை அவன் அறிந்து கொண்டதை சொல்றான் பாருங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத விஷயங்களையும் அவர் செய்கிறவர். அவரை பற்றி சொல்றான், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எந்த அளவுக்கு யோபு இந்த பூமியில வாழ்ந்த போது தேவனை அறிந்து வைத்திருக்கிறான், எந்த அளவுக்கு தேவனை அவன் அறிந்து கொண்டவனாக இருந்திருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனை அந்த அளவுக்கு அவன் அறிந்து வைத்திருந்திருக்கிறான். ஏமே, புரியுதா? விளங்குதா? நம்முடைய இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய ஜீவியம், கிறிஸ்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை மேலான அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதா? தேவனிடத்தில் மேலானவைகளை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோமா? நேர்த்தியானவைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுக்கு எதை செய்தாலும் தேவன் நேர்த்தியாய் செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவத்தின் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? யோசித்து பாருங்க. எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்முடைய தேவைக்காகவே நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். தேவனை அறிவதற்காக ஜெபிக்கிறவர்களா இல்லை. தேவனை அறிந்து கொள்வதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதான் மேலான கிறிஸ்துவ வாழ்க்கை காட்டு. நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது அவர் அறிந்து கொள்வது. இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல நிறைய குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, விசுவாசத்துல குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு என் கண்ணை குணமாக்க முடியும்னு சொல்லி குருடன் விசுவாசித்தான். ஆனால் அவன் கண்ணு குருடா இருந்துச்சு. பரிதுமையினுடைய குருடனுடைய கண்ணு குருடா இருந்துச்சு. ஆனால் விசுவாசம் பார்த்தீங்கன்னா அவன் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தான். தேவனால் எல்லாம் முடியும், எனக்கு பார்வை கொடுக்க முடியும்னு சொல்லி விசுவாசித்தான். அதனால தான் ஆண்டவரை கூப்பிடுறான், நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான், இல்லையா? இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டபோது என்ன சொன்னார்? நான் பார்வை அடையணும்னு சொன்னான். நீ பார்வையடையாகன்னு சொல்லிட்டு இயேசு திரும்ப சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. நீ விசுவாசித்த, என்னால் இதை முடியும் ஆகும்னு நம்பின, என்னை அறிந்திருந்த, என் வல்லமை அறிந்திருந்த, என் செயலை நீ அறிந்திருந்த. அவன் கண்கள் 2 குருடு தான். ஆனால் விசுவாசத்தில் அவன் தேவனை அறிகிற அறிவிலே, அவன் கிறிஸ்துவின் ஓடு கூட இணைகிற அந்த இணைப்பில், கிறிஸ்துவோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அவரை எப்படி விசுவாசிக்கணுமோ அப்படி விசுவாசித்தான் பாருங்க. புரியுதா உங்களுக்கு?
அப்போ தேவனை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவனை நம்முடைய விசுவாசம் எப்படி கணிக்கிறது? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவனை எப்படி பார்க்கிறது? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவனை தேவைக்காக மட்டும் பார்க்கிறதா? என் தேவைகள் எல்லாவற்றையும் நான் செய்கிறதை விட, நான் தெரிந்து கொள்ளுகிறதை விட, நான் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுகிறதை விட, இந்த உலகத்தில் நான் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறதை விட, தேவன் எனக்கு சிறந்தவைகளை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிப்பது அவரை நான் அறிந்து கொள்வதாகும். ஆமாம், அதான் மேலான அனுபவம். யோபு எல்லாவற்றையும் இழந்த போது, யோபு எல்லாவற்றையும் இழந்துட்ட பிறகுதான், தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். முதல்ல அவர் செய்வதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அந்த வசனத்தில் அவர் வாசித்து பாருங்க. முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்குன்னு சொல்றார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அதை அறிந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் எனக்கு செய்ய முடியும், அவர் செஞ்ச நேர்த்தியை செய்வார், அதான் சொல்றேன். மனிதன் தெரிந்தெடுக்கிறது அந்த தோல் உடை அல்ல, காஞ்சி போகிற காரியம். ஆனால் தேவன் மனிதனுக்கு தெரிந்தெடுக்கிறது தோல் உடை. தேவன் தோல் உடையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தோலுக்கும் இலைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கின்ற உங்கள் பிரயாசத்துக்கும் தேவன் உங்களுக்காக படுகிற பிரயாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நீங்களே தேடிக்கொள்வதற்கும் தேவன் உங்களுக்கு தருவதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை இதில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லமுள்ளவர். உங்களுக்கு ஒரு வேலை இன்றைக்கு வியாதியாக இருக்கலாம். ஐயோ, இந்த வியாதியை என்னால் தாங்க முடியல, இந்த வியாதியை ஆண்டவரால் தீர்க்க முடியுமா? நீ எப்படி ஆண்டவரை பார்க்குற? சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவரால் குணமாக்க முடியும். சகல பிசாசனுடைய கட்டுகளையும் அவரால் அவிழ்க்க முடியும். சகல சாபங்களையும் அவரால் நிவர்த்தியாக்க முடியும். ஆமாம், நீங்கள் விசுவாசிக்கணும். சகலத்தையும் அவர் போக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். அப்படின்னா சகல வியாதி குணமாக்க வேண்டுமானால் நீங்கள் சகலமும் செய்ய அவரால் ஆகும் என்ற அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் ஆகும் என்று அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது தான், அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நன்மையானவைகளை தருவது நிச்சயம் அல்லவா? தேவன் எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? பெஸ்ட்டாக கொடுப்பார், சிறந்ததை கொடுப்பார். ஆமாம், நீங்களே தேடிக்கக்கூடாது. ஆமாம், தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர், உங்களுடைய சித்தமானது எனக்கு தாங்க ஆண்டவர்னு கேட்கணும். உங்களுடைய சித்தமானபடி என் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லணும். அப்போ தேவன் மனிதனை காட்டிலும், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கறத காட்டிலும் தேவன் பெஸ்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதனால தான் அவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, அவரை நீங்கள் விசுவாசிங்க. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு என்ன பிரச்சனை, என்ன நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் தான் தேவன் இந்த நிலைமையிலிருந்து என்னை மாற்றுவார் என்று அறிவதற்கு குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. இதான் உண்மை. கேட்குறீங்களே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்போ என்ன தேவையோடு இருக்கிறீங்க? பணம் தேவையா? பொருள் தேவையா? வீடு தேவையா? திருமண காரியத்தின் தேவையா? இல்லை பிள்ளை தேவையா? பிள்ளை செல்வம் தேவையா? ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. தேவன் உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். பட் ஆனால் இதுக்கிடையில் என் தேவையை, நான் தேவையோடு நின்று கொண்டிருக்கிற இந்த தேவையை தேவனால் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார், தேவன் எனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த தேவை பூர்த்தியாக்க தேவனால் முடியும். விசுவாசிக்க வேண்டும். யோபு அதை அறிந்தார். அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் யோபினுடைய சிறையிருப்பு மாறிச்சான். பாருங்க, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது யோபின் சிறையிருப்பு மாறிச்சு. யோபினுடைய வாழ்க்கையில் முன்னாடி இருந்த எல்லா நிலைமையும் மாறி இல்லையா,
அவனுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம் யோபு 42:12. அப்போ தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்க. ஜெபிக்கலாமா? தேவன் சர்வ வல்லம் உள்ளவர். நீங்க மேலான அனுபவத்துக்கு வர வேண்டும். தேவன் அறிகிற அறிவில் வளர வேண்டும். தேவன் நல்லவர் என்பதை பார்க்க வேண்டும். அவரை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். அவரை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். யோபுவை போல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுவை போல நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் எனக்கு செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு வேலை கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு நல்ல வேலையை கொடுப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்களும் சொல்ல வேண்டும். அதுவே கிறிஸ்துவில் நீங்கள் வாழ்கிற மேலான அனுபவங்களை உங்களுக்கு கொண்டு செல்லுகிறது. ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அன்றாட தேவைக்காக ஓடிப்போய் எதையாகிலும் ஒன்று செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது தான் மனிதனுடைய எண்ணங்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நீ சிறப்பாய் செய்கிறவரப்பா. நாங்கள்லாம் வெறும் அத்தி அலையை பறைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீ தோல் உடையை கொடுத்து சிறந்ததை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைங்க என்ன தேவையோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அதை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீ நல்லவர் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் விதமாக அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.